அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும். இன்றைய திருக்குறள் அதிகார தொகுப்பாக வருகிறது. அதிகாரத்தின் பெயர் அவர் வயின் விதும்பல். அவர் வரும் வரை நெஞ்சு அதை எதிர்பார்த்து விம்புகிறது, புழம்புகிறது, விதும்புகிறது என்று பொருள். அதில் 1261 வாளற்று புற்கென்ற கண்ணும் அவர் சென்ற நாள் ஒற்றி தேய்ந்த விரல். தலைவன் வரும் வழி பார்த்து கண்கள் ஒளி இழந்து பொலிவிழந்து போயின. அவர் பிரிந்து சென்ற நாட்களில் இருந்து அவர் திரும்பி வரும் நாளை எண்ணி எண்ணி தேய்ந்து போயின தலைவியின் விரல்கள். துளிப்பா. தலைவன் போனபின் பொலிவிழந்து வரும் வழி பார்த்து வலி கொண்டன விழிகள். நாட்களை எண்ணி எண்ணி தேய்ந்தன விரல்கள். 1262 இளங்கிழாய் இன்று மரப்பின் என் தோள் மேல் கலங்கழியும் காரிகை நீர்த்து ஒளிரும் அணிகலன் அணிந்த தோழியே. பிரிந்த தலைவனை இன்று நான் மறந்தால் என் தோள் தன் அணிகலனை இழந்து அழகையும் இழந்து கெடும். துடிப்பா. ஒளி கொண்ட நகை அணிந்த நண்பியே. இன்று தலைவனை மறந்தால் என் தோள்கள் நகைகள் கழண்டு அழகும் சென்றுவிடும். 1263 உரன் நசையி உள்ளம் துணையாகச் சென்றார் வரல் நசையி இன்னும் உழேன். உள்ள துணிவை மட்டும் துணையாக கொண்டு வெற்றியை நம்பி கணவர் வேறு இடம் சென்றுள்ளார். அவர் திரும்பி வருவார் என்ற நம்பிக்கையில் நான் உயிருடன் இருக்கிறேன். துழிப்பா. நெஞ்சுரத்தில் வெற்றியை நம்பிச் சென்றார் தலைவன். அவர் திரும்பும் நம்பிக்கையில் இல்லத்தில் நான். 1264 கூடிய காமம் பிரிந்தார் வரவு உள்ளி கோடு கொடேருமென். என்னுடன் காதலன் உறவு கொண்டபின் பிரிந்து சென்ற அந்த தலைவன் திரும்பி வருவதை நினைத்து நினைத்து என் நெஞ்சம் மரக்கிளையின் மீது அவன் வருகையை ஏறி எட்டி எட்டி பார்க்கிறது. என் துடிப்பா. காதலுடன் கலந்து பின் பிரிந்து சென்று இன்று திரும்ப வரும் தலைவனை காண மரமேறியது என் மனது. 1265 கான்கமன் கொன்கனை கண்ணார கண்டபின் நீங்கும் என் மென் தோள் பசப்பு. கணவனை முழுவதுமாக பார்க்க கண்களே. அப்படி பார்த்தபின் என் மென்மையான தோள்களின் மேல் ஏறி நிற்கும் பிரிவு நோய் நீங்கிவிடும். என் துழிப்பா. கண்கள் நிறைய காணுங்கள் கண்களே கணவனை. அது போக்கும் என் மெலிந்த தோல் மீது இருக்கும் பசலையை. 1266 வருகமன் கொன்கண் ஒரு நாள் பருகுவன் பைதல் நோய் எல்லாம் கெட. என் கணவன் ஒரு நாள் திரும்ப என்னிடம் வருவான். என் பிரிவு துயர் எல்லாம் நீங்கும் அளவு அவனை துய்ப்பேன். என் துழிப்பார். வருவான் தலைவன் ஒரு நாள் பிரிவு நோய் நீங்க அனுபவிக்கும் அன்று என் திருநாள். 1267 புலப்பேன்கொள் புல்லுவேன் கொல்லோ கலப்பேன்கொல் கண்ணன்ன கேளிர் வரின். கண் போன்ற மிக நெருங்கிய உறவினர் திரும்பி வரும்பொழுது நான் ஊடல் கொள்வேனா, ஓடிச் சென்று தழுவுவேனா, அல்லது இரண்டர கலந்து விடுவேனா? துழிப்பா. கண்ணான கணவர் கண்டு ஊடுவேனா கூடுவேனா ஒன்றாக கலப்பேனா? 1268 வினை கலந்து வென்று ஈக வேந்தன் மனை கலந்து மாலை அயர்கம் விருந்து. சென்ற வேளையில் வெற்றி பெற்று இரண்டர கலந்து வெற்றி பெறட்டும் தலைவன். பின்னர் வீட்டுக்கு சென்று மாலையில் விருந்து செய்வோம். என் துழிப்பா. வேலையில் முழு மனமே வெல்க மன்னனே. மாலை இல்லம் காண்பேனே மகிழ்ச்சி விருந்து சமைப்பேனே. 1269 ஒரு நாள் 7 நாள் போல் செல்லும் சேன் சென்றார் ஒரு நாள் வைத்து இயங்குபவர்க்கு. பிரிந்து வெகு தூரம் சென்றவர் திரும்பி வரும் நாளை மனத்தில் வைத்து அவர் வருகைக்காக இயங்குபவர்க்கு ஒவ்வொரு நாளும் அடுத்து எழும் நாள் போன்றே துயரத்துடன் செல்லும். பிரிந்தி தலைவன் திரும்பும் நாளை எண்ணி எண்ணி இயங்கும் தலைவிக்கு பிறந்த நாள் ஒவ்வொன்றும் பிறக்கும் நாள் போன்றே துன்பம் தரும் என்பது என் துழிப்பா. 1270 பெரின் எண்ணாம் பெற்ற கால் எண்ணாம் உரின் எண்ணாம் உள்ளம் உடைந்து உக்கக்கால். அவர் வருகை எதிர்பார்த்து ஏமாந்தி என் உள்ளம் உடைந்து போய்விட்டதே. இனி அவர் வந்து நான் சுகம் பெற்றால் என்ன? ஏற்கனவே அவர் இருந்து தந்த சுகம் பெற்றதனால் பயன் என்ன?
அவருடன் கலந்தால்தான் இன்பம் என்ன? என் துழிப்பா, எதிர்நோக்கி ஏமாந்த நெஞ்சம் சுக்கு நூறாயிற்றே, இனியவர் வந்தால் என்ன? முன்பு இருந்து அவர் தந்த இன்பம் என்ன? வந்தவர் இணைந்து பெறப்போகும் இன்பம்தான் என்ன என்ன? இப்படி 10 குறட்பாக்களில் ஐயன் பிரிந்து சென்ற தலைவன் திரும்பி வரும் பொழுது தலைவியினுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, வருவதற்கு சற்று முன்பு அவளுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை படம் பிடித்து காட்டியிருக்கிறார். இதற்கு பலரும் பின்னூட்டம் அளித்துள்ளார்கள். குறிப்பாக நண்பருக்குரிய அக்கா இன்சுவை, முன்வீட்டு நண்பர் நடராஜன், கொங்குநாடு கலையறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் தெய்வமணி போன்ற அனைவரும் இதற்கு பின்னூட்டம் அளித்துள்ளார்கள். மேலும் பலரும் அளித்துள்ளார்கள். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷின திரளை வெள்ளிக்கிழமை சேலம், கள்ளக்குறிச்சி, அருள் கிழமை நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.